என்ன கடல் கடந்து கடத்திட்டு வந்துட்டாங்கக்கா. என்ன இங்க ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட அந்த குமார் வித்துட்டாக்கா. நான் இப்ப இருக்கிறது ஓமன்னு ஒரு நாட்டுல, இங்க ஒரு வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்க்கா. அக்கா அக்கா என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்திடுங்கக்கா. இங்க இருக்கிறவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கக்கா. அக்கா என் குழந்தை எப்படிக்கா இருக்கா? நல்லா இருக்காளா? அவளை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குதுக்கா. என் குடும்பம் எப்படிக்கா இருக்கு? ஜோதிகா எப்படிக்கா இருக்கா? எனக்கு இங்க ஒண்ணுமே புரியலக்கா. எந்த நேரமும் எல்லாரோட ஞாபகமா தான்க்கா இருக்கு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா என்ன எப்படியாவது காப்பாத்தி நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்கக்கா. ப்ளீஸ்க்கா உங்க எல்லாரையும் என் கண்ணால பாக்கிறதுக்கு தான்க்கா என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். மதன் பச்சனுக்கு தூக்கு தண்டனை ஒரு ஆங்கில பத்திரிக்கையில படிச்சேன். அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன்க்கா. இப்ப என்கிட்ட வெறும் உடல் தாக்கா இருக்கு. பிளீஸ்க்கா இது எப்படியோ உங்களை கையெழுத்து கூப்பிடுறேன்க்கா. எப்படியாவது இந்த நரகத்துல இருந்து கீழே கூட்டிட்டு போயிடுங்கக்கா. பிளீஸ்க்கா. Hello, I am Rajesh Shekhar, Ambassador for Indian Embassy. Hello sir. நான் சென்னை மாவட்ட கலெக்டர் அர்ச்சனா பேசுறேன். சொல்லுங்க மேம். இதுக்கு முன்னாடி பூமிகான்ற பொண்ணு கடத்தல் விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற டீடைல்ஸை வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதை பார்த்து உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணு பூமிகாவை எப்படியாவது இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுங்க சார். பூமிகா சம்பந்தப்பட்ட தகவலை ஏற்கனவே ஓமன் அரசாங்கத்துக்கிட்ட தெரியப்படுத்திருக்கோம். அவங்களும் அது சம்பந்தமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப பர்டிகுலர்கள் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால பூமிகாவை மீட்டு அவங்க சம்பந்தப்பட்டவங்க மேல நிச்சயமா நாங்க நடவடிக்கை எடுப்போம். உடனடியா பூமிகாவை மீட்டுட்டோன்ற தகவல் கொடுங்க சார். ஷூர் மேம். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். பூமிகாவை இந்த கோலத்துல பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கேன். அவ மேலும் கஷ்டத்தை அனுபவிக்காம சீக்கிரமா கொண்டு வந்துடணும். என்ன ஒரு கடத்தல் கும்பல் கிட்ட அந்த கும்பல் வச்சுட்டாக்கா. நான் இப்ப ஓமன்னு ஒரு நாட்டுல தாங்க இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா அக்கா என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்திடுங்கக்கா. இங்க இருக்கிறவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுக்காம ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அக்கா. அக்கா அக்கா என் குடும்பம் எப்படிக்கா இருக்கு? அவங்க எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குக்கா.
சித்திரவதை பண்ற? பேசாம என்ன கொன்னுடு. நான் இப்ப உன்னை கொல்ல மாட்டேன். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ அர்ச்சனா அக்கா கிட்ட போய் சரண்டர் ஆகணும். அர்ச்சனா கிட்ட சரண்டர் ஆகணுமா? நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். எல்லா உண்மையும் வெளி உலகத்துக்கு தெரிய வரணும். நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு, எதையும் மறக்கல. நீங்க உயிரோட இருந்துகிட்டே செத்து போன ஒருத்தனோட டெட் பாடியை கொண்டு வந்து காருக்குள்ள போட்டு எரிச்சு, எங்க மதன் மாமா தான் உங்களை காருக்குள்ள வச்சு எரிச்சா மாதிரியும் அவர் உங்களை கொன்னுட்டா மாதிரியும் நீங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த நாடகம் பூரா கோர்ட்டுக்கு தெரிய வரணும். ஏன் மதன் மாமா விடுதலையாகி வெளியே வரணும். நாளைக்கு காலையில விடிஞ்சதும் அர்ச்சனா அக்கா கிட்ட உண்மையை சொல்லி நீ சரண்டர் ஆகுற. புரிஞ்சுதா? எல்லாமே நின்றுச்சு. இப்படி வந்து என்ன சாவடிக்கிறாளே. அர்ச்சனா, ஃப்ளைட் ஏதாவது டிலேயா? இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு பூமிகா வந்திருக்கணுமே. ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு. இப்பதான் எம்பசிலேருந்து பேசினாங்க. பூமிகா வந்துட்டே இருப்பா. பூமிகாவை பத்திரமா மீட்டாச்சுல்ல? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லையா அர்ச்சனா? ஒன்றும் இல்லை, பத்திரமா தான் வந்துட்டு இருக்கா. பூமிகா பூமிகா, ஐயோ என்னது எழுதுற? ஜோதிகா எப்படி இருக்க? என்னை காப்பாத்திட்டீங்கக்கா. நான் உங்க எல்லாரும் பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீங்க செஞ்ச இந்த உதவியை காலப்புற மனசுல வச்சுப்பேக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட மன உறுதி, உன்னோட தைரியம், இதெல்லாம் தான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நீ இருக்கிற இடத்த பத்தி வாட்ஸ்அப்ல தகவல் சொல்லேன்னா உன்னை இவ்வளவு சீக்கிரமா இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கவே முடியாது. நீ கிடைச்சதுக்கு உன்னோட புத்திசாலித்தனம் தான் காரணம். அக்கா, நீங்களும் மதன் மச்சானிய ஜோதிகாவையும் காப்பாத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க அக்கா. நந்தகுமார படிக்கிறதுக்கு பல வழியில முயற்சி பண்ணீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அக்கா. அழகு பூமிகா, அதான் பத்திரமா வந்துட்டேன். அம்மா चलो चलो
செல்லம் செல்லம் என்னடா செல்லம் அம்மாவை தேடியாடா இங்க பாரு செல்லம் அம்மா வந்துட்டேன்டா அம்மா வந்துட்டேன் இவனை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் அந்த படுபாவி நந்தகுமாரு அம்மாவை கடத்திட்டு போயிட்டான் தெரியுமா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன்டா செல்லம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அம்மாவை அடிச்சாங்கடா இங்க அடிச்சாங்க இங்க அடிச்சாங்க ரொம்ப அடிச்சாங்க ஆனா அம்மா உனக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன் எல்லாத்தையும் உனக்காக தானே தாங்கிக்கிட்டேன் அழாத அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா எப்படா நான் நல்லா இருப்பேன் ஒரு பக்கம் ஜோதிகா இல்ல இன்னொரு பக்கம் நீ இல்ல அப்புறம் மதனுக்கு தூக்கு அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்க முடியும் சொல்லு நீ மட்டும் வராம இருந்தா நான் செத்தே போயிருப்பேன் அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா இவளுக்காக தான் என் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன் அம்மா அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏமா பேசுற அக்காவை பல கஷ்டத்தை தாண்டி இப்பதான் வெளியே வந்திருக்காங்க அக்கா உனக்கு நாங்க இருக்கோம்க்கா எதுக்குமே கவலைப்படாத எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்துலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் சரிங்க மேடம் அப்ப நாங்க கிளம்புறோம் தேங்க்ஸ் சார் எங்க பூமிகாவை ரொம்ப சேஃபா கொண்டு வந்துட்டீங்க இல்ல மேடம் உங்களோட முயற்சியில தான் இது நடந்தது சரி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மேம் அக்கா என்ன காப்பாத்தின மாதிரி மதன் மச்சானை காப்பாத்திருங்கக்கா ப்ளீஸ்க்கா கண்டிப்பா பூமிகா முதல்ல கண்ணீரத்தோட மதனுக்கு ஒண்ணும் ஆகாது உன்னோட தாலி பாக்கியம் கண்டிப்பா காப்பாத்தும் மதனை தூக்கு கயிறுல இருந்து காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாவது அந்த நந்தகுமாரை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி ஒப்படைச்சு மதனுக்கு விடுதலை வாங்கி தருவேன் பூமிகா நீ போய் ஜெயில மதன் கிட்ட பேசு நீ ஆறுதலா 4 வார்த்தை பேசுனேனா மதன் நம்பிக்கையோட இருப்பாரு ஆமாக்கா கண்டிப்பா என் மச்சானை போய் நான் பாப்பேன் என் உசுரை கொடுத்தாத அவரை நான் காப்பாத்துவேன்க்கா பூமிகா எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கிற செய்தியை கேட்டதுல இருந்து என்னால் தாங்க முடியல உங்களை பார்த்தே தீரணும்னு மனசுல வைராகியத்தை வச்சுக்கிட்டு பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன் மச்சான் மச்சான் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க
எனக்கு துப்பு தண்டனை கிடைச்சதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை பூமிகா. நான் சாகறதுக்குள்ள ஒரு தடவையாவது நான் நேர்ல பார்க்கணும்னு எல்லா சாமியையும் வேண்டிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நீ எப்படி வந்த பூமிகா? நீ எப்படி பத்திரமா வந்து சேர்ந்த? அந்த அயோக்கிய பையன் நந்தகுமார் எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டான். அவனுக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு தான் பார்த்தேன். தப்பிச்சுட்டான். கடைசியா அவனை கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது பூமிகா. அதுக்குள்ள என்ன போலீஸ் புடிச்சிருச்சு. ஐயோ இதெல்லாம் வேண்டாம் மச்சான். அவனை அந்த கடவுள் பார்த்து பாரு. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு கூலி கிடைக்கும். அதே மாதிரி நாம செஞ்ச புண்ணியத்துக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதான் சக்தி அக்கா ரூபத்திலே வந்து அர்ச்சனா அக்கா ரூபத்திலே வந்து எனக்கு காப்பாத்திருச்சு. நீங்க தூக்கு தண்டனையை பத்தி கவலைப்படாதீங்க மச்சான். இது பாருங்க, இந்த தாலிக்கு சக்தி அதிகம். இந்த கயிறு அந்த தூக்கு கயிறு ஆறு தெரிஞ்சிரும். சட்டமோ சந்தர்ப்பம் வேணா உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு மேல சத்தியம்னு ஒண்ணு இருக்கு. அது நிச்சயமா உங்களை காப்பாத்திடும். எனக்கு ஒண்ணு பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சாதாரண பூமிக்காவை என் கண்ணுக்கு தெரியல. புருஷ உயிரை காப்பாத்த வந்த நவீன சாவித்திரியா தான் என் கண்ணுக்கு தெரியல. கடவுள் மாதிரி அர்ச்சனா அக்கா இருக்காங்க. தெய்வ குழந்தை நம்ம தேவிகா குட்டி நம்ம கூட இருக்கா. இவ்வளவு மீறி எப்படி மச்சான் உங்களுக்கு தூக்கு கிடைக்கும் சொல்லுங்க? எப்படி அந்த மகா பாவி அந்த நந்தகுமார் தப்பிக்கலாம்? மச்சான் இந்த இடத்துல இப்ப சொல்றேன். பாஞ்சாலி சபதம் எடுத்த மாதிரி இந்த பூமிகா சபதம் எடுக்கிறேன். உங்களுக்கு தூக்கு கொடுக்கறதுக்குள்ள அந்த நந்தகுமார கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறேன். இது நான் கும்பிடுற அம்மன் மேல சத்தியம். என்னம்மா இது? அம்மன் முன்னாடி இவ்வளவு ஆக்ரோஷமா நிக்கிற? அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண போறியா இல்ல ஆராதனை பண்ண போறியா? நான் இப்ப அம்மனுக்கு ஆராதனை பண்ணவும் வரல, அபிஷேகம் பண்ணவும் வரல. இந்த அம்மன் கிட்ட நீதி கேட்க வந்திருக்கேன். நீ என்னம்மா சொல்ற? நீங்க எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் சாமி. நானே அம்மன் கிட்ட நேரடியா பேச போறேன். நீங்க கொஞ்சம் விலகி நின்னு எனக்கு வழி விட்டா போதும். சரிம்மா, நீயே பேசு. உன் அடி மனசுல சத்தியமும் உண்மையான பக்தியும் இருந்தா அந்த அம்பாலே உன் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பா. ஓம் சக்தி. ஏம்மா, நீ உண்மையாவே தெய்வம் தானா இல்ல வெறும் கல்லா? நீ வெறும் கல்லு தானே நினைக்கிற. அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் கொடுத்து நீ பேடிக்க பாக்குற. நீ உண்மையான தெய்வமா இருந்தா இப்படி எல்லாம் பேடிக்க பாப்பியா? ஏமா மௌனமா இருக்க? என் புருஷன் நிரபராதின்னு உனக்கு தெரியாதா என்ன?
என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது ஏன் இப்படி கல்லா நின்ன? ஏன் நீ நியாயத்தை எடுத்து சொல்லல? உன்னை நம்பினவங்களை காப்பாத்திடுவேன் நம்பி தானமா எல்லாரும் உன்னையே நம்பி இருக்கோம். நீயே வேடிக்கை பார்த்தனா எங்க வேண்டுதெல்லாம் பொய்யா போயிடுச்சு தானமா அர்த்தம். நான் வேண்டும் போது வராத ஒண்ணு நான் இனி எப்படிமா வேண்டுவேன்? என் கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நீ இருக்கியா இல்ல எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக நீ இருக்கியாமா? சட்டம் நீதிமன்றம் போலீஸ்னு எதையுமே நம்பாம தானமா நான் உன்னை நம்புனேன். நீயே இப்படி கல்லா இருந்துட்டான வர யாரம்மா நம்புறது? கூப்பிட்ட குரலுக்கு நீ ஓடி வந்திருக்கணும். ஏமா வரல? வரல 10 வயசுல தான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். 6 வயசுல இருந்து நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எங்க அப்பா எக்ஸ் மிலிட்டரி மேன். தவத்தில் கிடைக்காத தவம் நீ, எந்த யுகத்தில் கிடைக்காத யுகம் நீ. கிருஷ்ணாம்பேட்டை பையனை கொண்டு வந்துட்டீங்களேன்ற மாதிரி அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு வாருங்கள் மனிதனை தேடுவோம் அப்படின்ற ஒரு டாபிக் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் அவங்களே டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாண மாலை மோகன் சார் கங்க்ராச்சுலேஷன். 3.25 லட்சம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி என்னால் ஒழுங்காக 3.25 லட்சம் பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க.